எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள 8 லட்சம் குடும்பங்களுக்கு சதச விற்பனை நிலையங்களூடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதி ஒன்றை 50% தள்ளுபடியில், அதாவது 2500 ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். லங்கா சதச மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொதி வழங்கப்படும். அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள 8,12,753 குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் 13ஆம் திகதி வரை மாத்திரமே நடைமுறையில் இருப்பதோடு இதன் பலன் தகுதியானவர்களுக்கு முறையாக சென்றடைகின்றதா என்பதன் உறுதி செய்வதற்காக பொறிமுறையொன்றும் நடைமுறையில் உள்ளது. நிதியமைச்சு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலையமைப்பு ஆகியவை இணைந்து சத்துட்டின் சதோசின் என்ற கருப்பொருளில் ஒரு சிறப்பு திட்டமாக இது செயல்படுத்தப்படும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டாடப்படும் முதலாவது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையின்றி மற்றும் மலிவு விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் உதவும் என்று ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது.